ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோவரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் 11ஆம் இடம் பலப்பெற வேண்டும். 11ஆம் இடம் பலம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் பணத்திலே பண வரவிற்கு குறைவு இருக்காது, சுபர்கள் பார்த்த வண்ணம் அப்படின்னே சொல்லிடலாம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், 11ஆம் இடம் என்பது உபநயனஸ்தானம் என்று சொல்லுவார்கள். ஆக உங்கள் ஜாதகத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. லா என்று போட்டிருப்பார்கள். லா என்றால் லக்னம். லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல் அழகை பற்றி சொல்லக்கூடியது. சந்திரன் எந்த ராசியில் நிற்கிறாரோ அதுதான் அவர்களுக்கு ராசி. மேசத்திலே சந்திரன் இருந்தால் மேச ராசி, துலாத்திலே சந்திரன் இருந்தால் துலாம் ராசி அப்படிம்பாங்க. சந்திரன் இருக்கும் ராசி, அதாவது சந்திரன் என்ற ராசியை நாம் ராசி என்போம். ஆக லக்னத்திலிருந்து நீங்கள் வரிசையாக எண்ணி வாருங்கள். 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்படின்னே சொல்லிடலாம். 11ஆம் இடம் என்பது பண வரவை பற்றி சொல்லக்கூடியது. 11ஆம் இடம் என்பது உங்களுக்கு பலம் பெற்றுவிட்டால் நீங்கள் வாழ்க்கையிலே வளம் பெறுவீர்கள் அப்படின்னே சொல்லிடலாம். இந்த 11ஆம் இடம் பக்குவப்பட்டு பலன்பட்டு யோகமாக அமைந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு பண வரவு வந்துக்கிட்டே இருக்குங்க. கையில் காசு பணம் தொட்டு எந்நேரமும் காசு புழங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. மனுஷன் பணம் மனையில் நனைஞ்சிக்கிட்டே இருப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ 11ஆம் இடம் அதிபதி மேலும் ஆட்சி உச்சம் பெற்று சுபத்தன்மை பெற்றுவிட்டால் அவர் கோடீஸ்வரன் தான் அப்படின்னே சொல்லிடலாம். இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிறோம். இது ஒரு தனுர் லக்ன ஜாதகம். 11ஆம் இட அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடமாகிய மீனத்தில் போய் உச்சம் பெறுகிறார். சுக்கிரன் யாருன்னு கேட்டிங்கன்னா தனுசு லக்னத்திற்கு லாபாதிபதி. அவர் 4ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார். அதுவும் எப்படி? லக்னாதிபதி உச்சம் பெற்று அந்த சுக்கிரனை பார்க்கிறார். அப்போ குரு சுக்கிரனை பார்த்தால் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். குரு சுக்கிர யோகத்தை அல்லவா கொடுத்து விடுவார். அப்போ 11ஆம் இடம் வலுவாகி விடுகிறது அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை இவர் சித்திரை மாதம் பிறந்திருப்பதால் தனுசு லக்னத்திற்கு சூரியன் யார்? பாக்கியாதிபதி. அந்த பாக்கியாதிபதி 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்று 11ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். ஆக 11ஆம் இடம் மேலும் கூடுதல் பலம் பெற்று விடுகிறது அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ 11ஆம் இடம் பலம் பெற பெற பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், 11ஆம் இடம் பலம் பெற்றால் லாபம் தானே? அந்த 11ஆம் இடத்து சுக்கிரன் 5ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று குருவால் பார்க்கப்படுறார். 11ஆம் இடத்தை உச்சம் பெற்ற சூரியனும் பார்க்கிறார். சூரியன் பாக்கியாதிபதி ஆயிற்று. சூரியனுக்கு இடம் கொடுத்த செவ்வாயோ ராசிக்கு 9ஆம் இடத்துல, அதாவது சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறார்கள். 5ஆம் இடத்த அதிபதியும் அஷ்டமாதிபதியும் அங்கே சேர்ந்திருக்கிறாங்க. குருவால் பார்க்கப்படுறார். உச்சம் பெற்ற குருவால் ஆட்சி பெற்ற மங்களகாரகன் செவ்வாயை பார்ப்பதால் குரு மங்கள யோகத்தை கொடுத்து விடுகிறார். குரு சந்திரனை பார்ப்பதால் குரு சந்திர யோகத்தையும் கொடுத்து விடுகிறார். 12ஆம் இடம் ராசிக்கு அதாவது லக்னத்திற்கு 12ஆம் இடம் சுக்கிரனுக்கு லாபஸ்தானாதிபதி இருக்கும் இடத்திற்கு 9ஆம் இடம் சந்திரன் செவ்வாய்.
அப்போ சசிமங்கல யோகத்தையும் கொடுத்து விடுகிறார். அப்போ இந்த ஜாதகர் எவ்வளவு யோகக்காரகர், அதிர்ஷ்டக்காரகர், யோகத்தை இவருக்கு தந்து கொண்டே இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். பக்குவப்பட்ட மனிதர் அப்படின்னே சொல்லிடலாம். கையில் காசு எவ்வளவுதான் இருந்தாலும் லக்னாதிபதி உச்சம் பெற்று விடுகிறார் அல்லவா. அப்போ லக்னாதிபதி ஒரு ஜாதகத்திலே 8ல் மறைகிறார். அவருக்கு இடம் கொடுத்த சந்திரனோ நீச்சம், ஆட்சி பெற்ற செவ்வாயுடன் இருப்பதால் அப்போ நீச்சபங்க ராஜயோகத்தை அல்லவா கொடுத்து விடுகிறார். அஷ்டம குருதான். ஆனால் அவர் பார்க்கும் பார்வை லாபஸ்தானத்தை பார்க்க, அதாவது விரைய 12ஆம் இடமான அயன சயன ஸ்தானத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, பாக்கியலட்சுமி, சந்தானலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, கஜலட்சுமி, குபேரலட்சுமி என்ற அஷ்டலட்சுமியை சொல்லிவிடலாம். ஆக தனஸ்தானாதிபதி தனகாரகன் குரு தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானம் என்றால் 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது மேலும் கூடுதல் பலம் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி வலுப்பெற்று விட்டால் அவர் எல்லா யோகங்களையும் பெற்று வாழ்க்கையில் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ 11ஆம் இடம் பலம் பெற்றால் லாபம் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும். நன்றி, வணக்கம். வாலிய பலமுடன்.